ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன எபிசோடு தான் பார்க்க போறோம். ஐயனார் துணையில சோழனை கொண்டே அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க. அதனால அதுக்கு சோழன் வச்சிருந்த காசு 50,000 எடுத்து கொண்டு கொடுத்து தான் சோழனை வெளில அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. 1 மந்த் வந்து லைசன்ஸ் கிடையாது சோழனுக்கு அப்படின்னு சொல்லி தான் வெளில விட்டுருப்பாங்க. உடனே வீட்டுக்கு வந்தோடனே சோழன் வந்து காசு இருக்கா அப்படிங்கறத பாப்பாரு. ஆனா காசு இருக்காது. உடனே பாண்டியன் வந்து எதுக்குடா காசு எடுத்துக்கிட்டீங்க, நான் வச்சிருந்த காசை என்ன கேட்காம எதுக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை வந்துடும். ரொம்ப பெரிய சண்டையா வந்துடும். சண்டை வந்ததுக்கு அப்புறம் நிலா வந்து தட்டை தூக்கி போட்டு உடைச்சி சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. என்ன இப்படிதான் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எங்களுக்கு நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனாலதான் அந்த காசு எடுத்து கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து சோழன் வந்து ரூமுக்குள்ள போங்க அப்படின்னு போயிடுவாங்க. உடனே பாண்டியன் வந்து சோழன் வந்து ஜெயில இருக்கணும் ஒரு பதர்னுச்சுல, அதை அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல, ஏன் இப்படி சத்தி பேசினா எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனையும் திட்டுவாங்க. திட்டினதுக்கு அப்புறம் வந்து 2 பேருமே ஒதுங்கி போயிடுவாங்க. பல்லவன் வந்து நிலாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். நீ கோவமா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து சோழனோட அப்பா வந்து நிலா திட்டுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா வந்து விளக்கணும், அப்படி உசுப்பேத்திட்டு இருக்க கூடாது, நீங்க பெரிய மனுஷன் தானே, இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அவரும் போய் ஒரு சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துருவாரு. அடுத்து அங்கிருந்து சேரன் வருவாரு. சேரன் வந்து ஏன்டா பல்ல வாங்கி நிக்கிற, இவ்வளவு அமைதியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஒண்ணுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நீ போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உள்ள வந்து பார்த்தோன்னே நிலா பல்லவன் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு பல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நிலா கத்துறது அங்க தெருமுனை வரைக்கும் சத்தம் கேட்குது. என்னாச்சு, சண்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே பல்லவன் வந்து சொல்லுவாரு, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை, இந்த மாதிரி ஏன் காசு எடுத்து கொடுத்தேன்னு சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே சோழன் வெளில வந்து ஏன்னா என்னை கேட்காம என் காசு எடுத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு உன்னை கொண்டு ஜெயிலுக்குள்ள வைக்கிறோன்னே எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிலடா சோழா, அதனாலதான் நாங்க வந்து காசு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே பாண்டியன் அங்கிருந்து வந்துடுவான். இவனை ஜெயிலே இருக்கட்டும்னு விட்டுருக்கணும்னு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் காசு எடுத்தோன்னே அப்படின்ற மாதிரி உடனே சண்டை போட்டுவாங்க 2 பேரும். உடனே நிலா வந்து 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே சேரன் சொல்லுவாரு, ஏன்டா அந்த பொண்ணை அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு உடனே சோழனும் அமைதியா அங்கிட்டு போயிடுவாரு. பாண்டியனும் சைடு வந்துடுவாரு. நம்ம ஆளுக்கு ஒரு சைடு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போனா சரியாயிருமா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சேரன் சுத்திட்டு இருப்பாரு 2 பேரையும். உடனே இதெல்லாம் நிலாவோட அப்பா மனோகர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு சந்தேகமா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அதை பத்தி இன்னும் முழுசா தெரியாதனால அப்படியே இருப்பாங்க. ஒருவேளை அவர் பண்ணியிருந்தா நிலா வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கையிலேயே பல்லவன் வந்து அண்ணிதான் ரொம்ப கோவப்பட்டாங்க, இவங்க அப்படிதான் நீ சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க, அப்புறம் மொத்தம் சேர்ந்துக்குவாங்க, விடுங்க அண்ணி அப்படிங்கிற பல்லவன் சொல்லுவாரு.